முத்துமலர் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ளவுஸ் தைச்சு கொடுக்குறாங்க கங்காக்கும் காவேரிக்கும். அதை பார்த்துட்டு கங்கா காவேரி ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ நல்லா தைச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. பரவாயில்ல அப்படின்னோடனே இதெல்லாம் பார்த்து வந்து சாரதா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி இதெல்லாம் அப்படின்னோடனே, இல்லைம்மா அவங்க அப்படின்னோடனே, அவங்கக்கிட்ட ஏன்டி ப்ளவுஸ் தைக்க கொடுத்தீங்க, உனக்கு ஒன்றும் முடியலையா, அவகிட்ட போய் கொடுத்துருக்கீங்களா, உங்களை என்ன சொல்கிறதுமா, அவங்க தான்மா நல்லா தைக்கிறேன்னு சொன்னாங்க, இப்போ வேறு அர்ஜென்ட்டுக்கு யாரும் தைச்சி தர மாட்டாங்கம்மா, அதனால தான் கொடுத்தேன், ஆனால் நல்லாவே தைச்சிருக்காங்க பாரும்மா அப்படின்னோடனே, எல்லாத்தையும் நல்ல வந்து ஆளாக தான் இருக்கா, செம்ம வந்து கைக்காரியாக தான்டா இருக்காவ அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஏம்மா அப்படின்னு, பின்னாடி எனக்கு போட்டியாக வந்து என் வாழ்க்கையிலே வந்துட்டா, அது மட்டுமா இந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் பண்ணுறா பார்த்தியா, அதான் அவள் தான் சரியான ஆளாச்சு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்கம்மா, விடுமா அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க கங்காவும் காவேரியும். அடுத்து வந்து காவேரி கிட்ட விஜய் வந்து, ஏன் காவேரி எல்லாருமே இப்போ இன்வைட் பண்ணியிருக்க, எல்லாருமே என்கிட்ட ஃபோன் போட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க, எப்படி சார் எங்களெல்லாம் கூப்பிட்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. பரவாயில்ல காவேரி அப்படின்றாரு. நான் தான் சொன்னேங்க நல்லா அப்ரோச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டுருக்காங்க. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே வந்து பக்காவாக வந்து நடந்துகிட்ருக்குது. விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு காவேரியும் எல்லோரும் ஃபேமிலி எல்லாருமே ஃபங்க்ஷன் நடக்க இடத்துக்கு. அதை பார்த்துட்டு காவேரி அசந்தே போகிறாங்க, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் உனக்கு தான் காவேரி அப்படின்றாரு. பார்த்தா அவ்வளோ சூப்பராக அலங்கரிச்சிருக்காங்க, அவ்வளோ செமையாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து காவேரி அப்படியே வந்து மயங்கியே போகிறாங்க. இப்படிலாம் அப்படின்னோடனே, இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் காவேரி, இங்கே பார்த்தியா வளையலாலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வளையல் அங்கங்கே அழகழகாக தொங்க விட்டுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து காவேரி ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன சாதாரண விஷயமா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை எந்த லெவலில் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா காவேரி அப்படின்றாங்க. ஒருத்தர் வராங்க, அவங்களெல்லாம் வரவேற்கிறாங்க. காவேரி வந்து தேவதை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க. விஜயும் காவேரி வந்து நிறைய வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து காவேரியோட வயிற்றில் கை வச்ச மாதிரியும், காவேரி வந்து விஜய் மேலே சாஞ்ச மாதிரியும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து ஸ்டில் கொடுத்து எடுத்துகிட்ருக்காங்க. இது என்ன பார்த்த கங்கா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கங்கா கவலைப்படாதடி, சீக்கிரமாகவே தம்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து ஒவ்வொருத்தராக வராங்க. இங்கே வந்து முத்துமலர் ஃபேமிலி, அதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க. முத்துமலர் ஃபேமிலி பார்த்துட்டு சாரதாவோட சொந்தக்காரங்க எல்லாம், இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, என்னமோ வந்து 2 ஃபேமிலி ஒன்றா ஆயிட்டிங்களா அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. இதை கேட்டு சாரதா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. தேவையில்லாத பிரச்சனை பார்த்தியா, இதிலேருந்து இங்கே விட்டுட்டு எல்லாருமே கேட்குறாங்க பாரு, இதுக்கு தாண்டி நான் எவ்வளோ சொன்னேன் கேட்டிங்களா எல்லாரும் அப்படின்றாங்க சாரதா. விடுமா, பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது, வேறு மாதிரி பதில் சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் காவேரியும் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து காவேரிக்கு பார்த்து விஜய் வந்து அவ்வளோ அழகாக எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து காவேரிக்கு வந்து நலுங்கு வைக்கிறாங்க, அடுத்து ஆரத்தி சுற்றுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து, உனக்காக ஒரு கிஃப்ட்டு காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கிஃப்ட்டுங்க அப்படின்றாங்க. பாரு பிரிச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் புரியாமல் காவேரி வாங்கி அது பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு கீ இருக்குது. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த நம்ம வீடு கட்டித்தரோம்ல, அதில் ஒரு ஃப்ளாட்டு உன் பேரில் புக் பண்ணியிருக்கேன், அதோட கீ தான் இது அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் ஏன் பேர்லையா, ஆமாம் மேடம், சார் எப்போது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் வந்து எடுத்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டாரு. சரி எனக்கு எதுக்கு ஃப்ளாட்டு, என்ன காவேரி இப்படி சொல்கிற, உனக்குன்னு ஒரு ஃப்ளாட் இருக்கணும், அதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் ட்ரீமாக சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே அப்படியே அசந்து போயிடுறாங்க காவேரி. உடனே வந்து எல்லாருமே வந்து, ஏய் விஜய் சூப்பர் கிஃப்டடா செமடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விஜய் வந்து பாராட்டுறாங்க. இங்கே வந்து காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து, பாத்தியாடி அசத்திட்டார் தம்பி அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி சந்தோஷம் தாங்க முடியல. யமுனா என்ன பண்ணுறாங்க, முத்துமலை ஃபேமிலியை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வந்து, இவங்க எதுக்கு இங்கே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே ரொம்ப வந்து பேச போகிறாங்க முத்துமலர். உடனே யமுனா வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே வந்து முத்துமலர் ஃபேமிலியை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க யமுனா. வந்துட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க, இவங்க யார், உங்களோட சித்தியா அப்படின்னு சொல்லிட்டு, யார் சித்தி, இவங்களாம் எனக்கு சித்தி ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க. அதனால் வந்து வருத்தப்படுறாங்க சிந்து வந்து வருத்தப்படுறதை பார்த்துட்டு யமுனா கிட்ட போய்ட்டு, கங்கா வந்து ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. பின்ன ஏன்னாக்கா, நம்மளை மாதிரி நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து இந்த ஃபங்க்ஷனில் நிற்கிறாங்க இவங்க, அந்தளவு ஆகிட்டாங்களா இவங்களால பார்த்தவே எனக்கு கோவமாக வருதுக்கா, எப்படி தான் நீங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லடி, முக்கியமாக அந்த சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு அதெல்லாம் பிடிக்கலக்கா அப்படின்றாங்க. வருத்தப்படுறாங்க. இதை கேட்டு சிந்து